உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் சிக்கலுக்கு சென்றால் சிக்கல் தீரும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம். சிக்கல் சிங்காரவேலன் இந்த திருக்கோயில் நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. சரி, இந்த கோவிலின் மகிமையை பற்றி இப்போது நாம் அறியலாம். அதாவது கோவிலின் புராண கதையை பற்றி அறிந்தால்தான் இந்த சிக்கல் சிங்காரவேலனுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். சிக்கல் என்று ஊரின் பெயருக்கு காரணமானவர் யார் தெரியுமா? சொல்றேங்க. சிவனை நினைத்து தவம் செய்ய ஏற்ற இடம் தேடி வசிஷ்ட முனிவர் பல ஊர்களுக்கு சென்று கொண்டு இருந்தார். அப்பொழுது ஓர் அடர்ந்த காட்டு பகுதியை கண்ட முனிவர் இந்த இடம் தவம் செய்வதற்கு ஏற்றது என்று உணர்ந்து அந்த இடத்திலேயே தவம் செய்ய துவங்கினார். தவம் செய்வதற்கு முன்னதாக சிவலிங்கத்தை செய்து வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று எண்ணினார். மண்ணில் லிங்கம் செய்யலாம் என்றால் பலரும் அவ்வாறு செய்து விட்டார்கள். நாம் புதுமையாக ஒரு உணவு பண்டத்தில் சிவலிங்கம் செய்து வழிபட்டால் நன்றாக இருக்குமே என்று கருதி லிங்கம் செய்து வழிபட்டு தவம் செய்தார் வசிஷ்ட முனிவர். வசிஷ்ட முனிவரின் தவத்தை ஏற்ற சிவபெருமான் முனிவருக்கு காட்சி தந்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான். அதற்கு வசிஷ்ட முனிவர், ஐயனே, நான் செய்த இந்த வெண்ணெய் லிங்கத்தில் நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் முனிவரின் விருப்பப்படி ஈசனும் வெண்ணெய் லிங்கத்தில் தோன்றி காட்சி தந்தார். நவநீதேஸ்வரர் என்று அந்த லிங்கத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. சிவபெருமானியின் சக்தி படைத்த இந்த வெண்ணெய் லிங்கத்தை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றினால் நன்றாக இருக்குமே என்று கருதிய வசிஷ்ட முனிவர் வெண்ணெய் லிங்கத்தை தூக்கி எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் சிவலிங்கம் பாறையை போன்று நல்ல தரையில் கெட்டியாக ஒட்டி கொண்டது. இதை கண்ட வசிஷ்ட முனிவர் என்ன சிக்கலாக போய்விட்டதே என்று கருதினார். சிவபெருமானின் விருப்பம் இதுவே என்றார். இதே இடத்தில் சிவலிங்கம் இருக்கட்டும் என்று முடிவு செய்து வணங்கினார் வசிஷ்ட முனிவர். ஆகவே சிக்கல் என்று பெயர் வைத்ததே வசிஷ்ட முனிவர் தான். ஏனென்றால் அந்த சிவலிங்கம் எடுக்க வராமல் என்ன சிக்கலாக போய்விட்டதே என்று சொன்னார் இல்லையா? அதனால் அந்த இடத்திற்கு சிக்கல் என்று பெயர் ஏற்பட்டது. சரி, சிக்கலுக்கு சென்றால் சிக்கல் தீரும் என்று காமதேனு பசுவுக்கு அருளினார் சிவபெருமான். இதை பற்றி விரிவாக அறியலாமா? வருடக்கணக்கில் மழை பெய்யாமல் இருந்ததால் காமதேனு உணவு கிடைக்காமல் அவதிப்பட்டது. ஓர் இடத்தில் நாய் ஒன்று இறந்து கிடந்ததை கண்ட காமதேனு பசி ருசியை அறியாது என்பதற்கு ஏற்ப இறந்து கிடந்த நாயை சாப்பிட்டது. இதனால் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? விதி பாத்தீங்களா நாய் ரூபத்தில் காமதேனுவை எப்படி விளையாடியது என்று. இதை கண்ட சிவபெருமான் பெரும் கோபம் அடைந்து காமதேனு முன் தோன்றி, பசியில் புலி எந்த மாமிசத்தையும் தின்பதை போன்று நீயும் புலியும் குணம் கொண்டாய். இனி உன் முகம் புலியாக மாறட்டும் என்று சபித்து விட்டார் சிவபெருமான். பசுவின் உடலும் புலியின் முகமும் வைத்து இருந்ததனால் காமதேனுவை ஒரு விசித்திர விலங்காக பார்த்தார்கள் மக்கள்கள். அதோடு சிறுவர்கள் கல்லால் காமதேனுவை அடித்து துரத்தினார்கள். இந்த கஷ்டத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது என்று நினைத்த காமதேனு சிவபெருமானிடம் சென்று தன் கஷ்டத்தை சொல்லி அழுததுங்க. என் ஐயனே, பசியின் கொடுமையால் தான் இறைவன் இருப்பதையே நான் மறந்தேன். என் புனிதத்தை நானே கெடுத்து கொண்டேன். பசித்தான் காரணம். என்னை மன்னித்து விடுங்கள் அல்லது என்னை கொன்றாவது விடுங்கள் என்று கதறியது காமதேனு. காமதேனுவின் கதறல் சிவபெருமான் கோபத்தை சாந்தப்படுத்தியது. நீ வசிஷ்டர் முனிவர் தவம் செய்த சிக்கல் என்ற தலத்திற்கு சென்று நீ வழிபட்டால் உன் சிக்கல் தீரும் என்றார் ஈசன். சிக்கலுக்கு வந்த காமதேனு அங்கேயே தவம் செய்து தன் அழகிய முகத்தை திரும்ப பெற்றதுங்க. இப்போது தெரிந்து கொண்டீர்களா? சிக்கலுக்கு சென்றால் சிக்கல் தீரும் என்று. காமதேனுவின் சிக்கல் தீர்ந்தது இல்லையா? புலியின் முகம் கொண்டு இருந்த காமதேனுவுக்கு மறுபடியும் பசுவின் முகம் வந்தது. அதே போலதாங்க, சிக்கல் தலத்திற்கு நீங்கள் சென்றால் உங்கள் சிக்கல்கள் தீரும். ஆனா சிக்கல்னாவே சிங்காரவேலன் தானே ஃபேமஸ் ஆங்க. சிக்கல் சிங்காரவேலன். முருகப்பெருமானை பற்றி எதுவுமே சொல்லலையே. முருகப்பெருமான் எப்படி வந்தாரு இந்த ஊருக்கு, அது சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்றேங்க. எட்டுக்குடி என்ற நாட்டை முத்தையா என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார். அவர் ஆட்சியில் விஸ்வகுலத்தை சார்ந்த கலைத்திறன் படைத்த ஒரு சிறுவன்
தீவிர முருக பக்தனாக திகழ்ந்தான். ஒரு நாள் அவர் கனவில் முருகப்பெருமான் காட்சி தந்து, உன் திறமையை வைத்து என்னை சிலையாக வடிவமைத்து வணங்கு, இதனால் உனக்கும் உன் வம்சத்திற்கும் பூலோகத்தில் இருக்கும் வரை புகழ் இருக்கும் என்றார். தன்னுடைய கனவை மறுநாளே நிறைவேற்ற முடிவு செய்து ஒரு மலை பகுதிக்கு சென்று சிலையை வடிவமைக்க ஏற்ற பல கற்களை பரிசோதித்து அதில் ஒரு கல் நல்ல தரமாகவும் உயிரோட்டமும் இருந்தது. அந்த கல்லை எடுத்து வந்து அழகான முருகன் சிலையை செய்ய துவங்கினான். முருகனின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே சிலையை வடிவமைத்தான். அப்பொழுது முருகப்பெருமான் சிலையில் இருந்து வியர்வை வடிய ஆரம்பித்தது. இதை கண்ட சிற்பியான அந்த சிறுவன் ஊர் மக்களிடம் தகவல் சொன்னான். ஊர் மக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து முருகனின் சிலையில் இருந்து வியர்வை வடிவதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். அதோடு பயமும் அடைந்தார்கள். இது உண்மையான தகவலா என்பதை அறிய அரசரே நேரில் வந்து முருகனின் சிலையை கண்டார். நேரில் பார்த்த அரசர் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார். முருகனின் முகத்தில் இருந்து வியர்வை வடிந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் இது போல் நடக்கின்றது? ஏதாவது தெய்வ குத்தமோ என்று அறிய அருள்வாக்கு கேட்டார் முத்தையா. சூரபத்மனின் கொல்ல முருகப்பெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் வீரவேல் வாங்கினார். அன்னையின் சக்தி முழுமையாக அவ்வேலில் இருப்பதினால் வேலின் உஷ்ணமும் உக்கிரமும் தாங்காமல் முருகப்பெருமானின் உடலில் இருந்து வியர்வை வடிகின்றது. இந்த சம்பவத்தை மனதில் நினைத்து கொண்டே சிற்பியான சிறுவன் இந்த சிலையை வடித்திருக்கின்றார். அதனால் தான் முருகப்பெருமானின் சிலையில் இருந்து வியர்வை வடிகின்றது என்று அருள்வாக்கு சொல்லப்பட்டது. இதை கேட்ட அரசர், சிங்கார வேலனே இந்த சிலையில் உயிரோடு வந்து இருக்கின்றாரா? இந்த முருகனுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று எண்ணினார். சிக்கல் சிங்கார வேலனுக்கு கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார் அரசர். இன்று வரை ஐப்பசி மாதம் விழாவில் முருகப்பெருமான் சிலையில் இருந்து வியர்வை வடியும் காட்சி பார்க்கலாம். சிக்கல் சிங்கார வேலனை வணங்கினால் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை சிக்கல்களும் நீங்கும். ஆகவே ஒரு முறையாவது சிக்கல் சிங்கார வேலனை நேரில் சென்று தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை சிக்கலும் நீங்கும். முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வடி வேலவனுக்கு அரோகரா. இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.